ஹெச்டிஎஃப்சி வங்கி தலைவராக ராஜீவ்குமார் நியமனம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 நமக்கு பேங்கிங்கில் எக்கனாமிக்ஸில் பேங்கிங்கில் கவர் ஆகும். ஸோ நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ இதனுடைய புதிய பகுதி நேர தலைவராக முன்னாள் நிதி செயலரும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையருமான ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அதே மாதிரி இவர் 25வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி மத்திய நிதித்துறை செயலராகவும் 2017-20 காலகட்டத்தில் வாராக்கடன் சுமை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அதை கிளியர் பண்ணியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரைவேட்ஸ் பேங்கையும் ரெகுலேஷன் அண்ட் பேங்கிங் ஆக்ட் 1949 இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரைவேட்ஸ் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் வழங்கும்.